நம்ம ஐயனார் துணை சீரியல்ல பயங்கரமான ட்விஸ்ட்லாம் இருக்க போதுங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ முழுசா பாருங்க. மனோகர் சேரன தனியா அழைச்சுட்டு போயிட்டு, நிலாவுக்கும் சோழனுக்கும் என்னதான் நிலா சோழன ரொம்ப பிடிக்கும்னு சொல்றா. உங்க வீட்ல இருக்க எல்லாரையும் ரொம்ப நல்ல மரியாதையா தான் சொல்றா. உங்க பேர்ல ரொம்ப மரியாதையாவும் இருக்கா. ஆனா ஏன் சோழன டிவோர்ஸ் பண்ணாங்கற காரணம் என்னன்னே தெரியலையே. எதுக்காக நிலா சோழன டிவோர்ஸ் பண்ணாங்கற விஷயம் ஒண்ணுமே புரியல எனக்கு அப்படின்னு நிலாவோட அப்பா சொல்றாரு. சேரன் நிலாவோட அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு தயங்கிக்கிட்டே இருக்காரு. சேரன் சொல்ல தயங்குறத பார்த்து நிலாவும் சோழனும் பார்க்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எதுவும் பிரச்சனை இருக்க மாரி தெரியல. ஆனா எதுக்காக டிவோர்ஸ் பண்ணாங்கங்கிறது தான் ஒண்ணும் புரியல. நிலா மொதல்ல டிவோர்ஸ் அப்ளை பண்ண விஷயம் தெரிஞ்சிருந்தப்ப, நிலாவுக்கும் சோழனுக்கும் 2 பேருக்கும் செட் ஆகலையோ அப்படின்னு தான் நாங்க எல்லாரும் நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தா நிலாவும் சோழனும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. சோழனும் நிலாவ ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு. நிலாவுக்கு புடிச்ச விஷயத்த எல்லாத்தையும் செய்றாரு. நிலாவும் சோழன பத்தி ரொம்ப நல்லதா தான் சொல்றா. அப்படி இருக்கப்ப நிலா ஏன் சோழன டிவோர்ஸ் பண்ணணும்? நாங்க நிலாவ முதல்ல சென்னையிலேருந்து அழைச்சுட்டு போயிரலான்னு தான் வந்தோம். ஆனா நிலாவுக்கு இங்க இருக்க தான் புடிச்சிருக்கு. இனி நிலாவோட ஆசை தான் எங்களோட ஆசையும். ஒருவேளை நிலாவுக்கும் சூரனுக்கும் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் இருந்தா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத சரி செஞ்சு வச்சிரலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். அப்படின்னு நிலாவோட அப்பா சேரன்ட்ட சொல்றாரு. நிலாவோட அப்பா சேரன்ட்டேருந்து வார்த்தைய வர வைக்கிறதுக்காக ரொம்ப தந்திரமா பேசுறாருங்க. சேரன் அத நம்பி சோழனுக்கும் நிலாவுக்கும் என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சேரன் நிலா அப்பா கிட்ட, "சார் உங்க ஃபேமிலியோ, எங்க ஃபேமிலியோ நெனச்ச மாரி நிலாவும் சோழனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல. அவங்க கல்யாணம் ஒரு எதர்ச்சியா நடந்த கல்யாணம். சோழனும் நிலாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல. தற்செயலா நடந்த கல்யாணம். நீங்க பார்த்த மாப்பிள்ளைட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக சோழன்ட்ட உதவி கேட்டிருக்கு நிலா. சோழனும் ஹெல்ப் பண்ணியிருக்கான். நீங்க அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியாம போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயும் நீங்களும் எல்லாரும் நிலாவும் சோழனும் லவ் பண்றதா நீங்க நெனச்சுட்டீங்க. அத அத சோழன் பயன்படுத்திக்கிட்டான். சோழனுக்கு நிலாவ புடிச்சிருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சந்தர்ப்பம் உருவானதுனால, சோழன் அத பயன்படுத்தி நிலாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது நிலாவுக்கே தெரியாது. நிலா வீட்டுக்கு வந்தப்ப டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியா வேல தேட போணும் அப்படின்னு தான் இருந்தது. டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆனுச்சு. இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல நிலாவுக்கும் சோழனுக்கும் ஒரு நல்ல நட்பு உருவானுச்சு சார். நிலா சோழன் கூட சேர்ந்து வாழலாம்னு முடிவெடுத்துச்சு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து கோர்ட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணி வச்ச போலீஸ் வந்திருந்தாரு. அப்ப சோழன் பண்ண விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதனால நிலா கோவப்பட்டு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிருச்சு. அதனால தான் சார் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிலாவோட அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. நிலாவோட அப்பா இத கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாரு. அப்ப நிலாவும் சோழனும் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல. அந்த டைம்ல சோழன் நிலாவ ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். அப்படித்தானே? அப்படின்னு நிலாவோட அப்பா கேட்கிறாரு. சேரன் தயங்கி தயங்கி ஆமா சார் அப்படின்னு சொல்றாரு. நிலாவோட அப்பா மனோகர் மனசுக்குள்ள அவ்ளோ கோவம் இருந்தாலும் சேரன்ட்ட சிரிச்சுக்கிட்டே, "ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சேரன் நிலாவோட அப்பாகிட்ட, "சார் என் தம்பி பண்ணது தப்பு தான். ஆனா நிலா மேல ரொம்ப உயிரே வச்சிருக்கான். நிலா வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் பொறுப்பாவே மாறுனான். நிலா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க குடும்பமே நல்லா இருந்தது. எல்லாருமே பொறுப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சோம். நிலா எங்க வீட்ல இருக்க எல்லாரையுமே ரொம்ப பாசமா நினைக்கும். சோழன் பண்ணத மன்னிச்சு நிலாவையும் சோழனையும் சேர்த்து வைங்க சார்ன்னு" மனோகர்கிட்ட சொல்றாரு. நிலாவோட அப்பா, "நிலாவையும் சோழனையும் சேர்த்து வச்சிரலாம். நீங்க போயிட்டு வாங்க" அப்படின்னு வன்மத்தோட சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அத கேட்ட உடனே சந்தோஷமா சேரன் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. வீட்டு வாசல்ல சோழன் டென்ஷனா உட்கார்ந்திருக்காரு. ஃபோனையே எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிலா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சேரன் வீட்டுக்கு வந்து சோழன பார்க்குறப்ப, சோழன் உட்கார்ந்திருக்கிறத பார்த்து, "டேய் சோழா ஏன்டா இப்படி டென்ஷனா உட்கார்ந்திருக்க? என்னடா ஆச்சு?" அப்படின்னு கேட்கிறாரு. "இல்லண்ணே நிலாவுக்கு நெறைய தடவ ஃபோன் பண்ணிட்டேன். ஃபோன எடுக்கவே மாட்றா. என்னாச்சுன்னு தெரியல. அதான் பதட்டமா இருக்கு" அப்படின்னு சொல்றாரு சோழன். "டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நல்லா தான் இருக்கு. நான் இப்ப தான் நிலா வீட்லேருந்து வரேன். அவங்க அப்பா தானே என்ன பாதி தூரம் கொண்டாந்து விட்டுட்டு போறாரு" அப்படின்னு சொல்றாரு சேரன். "அப்படியா? அந்த அளவுக்கு அவர் நல்லவர்லாம் இல்லையே" அப்படின்னு சொல்றாரு சோழன். "இல்லடா சோழா, அவங்கலாம் மாறிட்ட மாரி தான் தெரியுது. நான் வீட்டுக்கு போனப்ப என்னை எப்படி கவனிச்சாங்க தெரியுமா? என்னைய சாப்பிட்டுட்டு போன்னு தான் சொல்லி சாப்பிட வச்சு தான் அனுப்புனாங்க. பத்தாததுக்கு அவங்க அப்பா என்னைய வீட்டுக்கு வந்து கொண்டாந்து விட்டுட்டு போறேன்னு சொன்னாரு. நான் தான் பாதியிலேயே இறங்கிட்டேன்" அப்படின்னு சொன்னாரு சேரன். சோழன் சேரன் கிட்ட, "அண்ணே அவரெல்லாம் அப்படி நம்பிறாத. நிலாவ திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போறதுக்காக நம்மகிட்ட அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கவனமா இருண்ணே" அப்படின்னு சோழன் சொல்றாரு. சோழன் சொன்ன உடனேயே சேரனுக்கு மனசுல பக்குன்னு இருக்கு. ஆஹா! அவசரப்பட்டு நம்ம எல்லாத்தையும் உளறிட்டோமோ! அப்படின்னு சேரன் நெனைக்கிறாரு. சோழன் சொன்ன வார்த்தைக்கு அப்புறம் சேரனுக்கு நிம்மதியே போயிருச்சுங்க. அவர் கேட்டாரு நம்மளும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம். இத வச்சு அவர் நிலாவ திருவண்ணாமலைக்கு அழைச்சிட்டு போயிருவாரோன்னு சேரனுக்கு பயம் வர ஆரம்பிச்சுருச்சுங்க. ஏற்கனவே நான் இந்த மாரி ஒரு தப்பு பண்ணி தான் நிலாவுக்கும் சோழனுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. மறுபடியும் இதே மாரி தப்பு பண்ணிட்டியேடா சேரா! அப்படின்னு மனசுக்குள்ள பயங்கரமா வருத்தப்படுறாரு. இந்த விஷயத்த சோழன்ட்ட சொல்லுவோமா? வேணாமா? அப்படின்னு ரொம்ப மனசுக்குள்ளேயே போட்டு புலம்பிக்கிட்டே இருக்காரு சேரன். நிலாவோட அப்பா நேரா நிலா கிட்ட போயிட்டு, "எல்லாத்தையும் பேக் பண்ணி வையி. நாளைக்கே நம்ம திருவண்ணாமலைக்கு போறோம்" அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் செம்ம ஷாக்கிங்கா பார்க்குறாங்க. "என்னங்க திடீர்னு திருவண்ணாமலைக்கு நாளைக்கே கிளம்பணும்னு சொல்றீங்க? அவருக்கு இங்க ப்ராஜெக்ட்லாம் இருக்குன்னு சொல்றான். நீங்க தானே இங்க இருக்கலாம்னு சொன்னீங்க" அப்படின்னு நிலாவோட அம்மா கேட்குறாங்க.
அதெல்லாம் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நிலா எல்லாத்தையும் பேக் பண்ணு. நாளைக்கே நம்ம திருவண்ணாமலைக்கு போறோம் அப்படின்னு நிலா கிட்ட சொல்றாரு. நிலாவுக்கு ஒண்ணுமே புரியாம பதட்டத்தோட பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக இப்ப நாளைக்கே போணும்னு சொல்றீங்க? என்னால வர முடியாது. எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் இருக்கு. என்னால வர முடியாது. நீங்க வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க. நிலா இதுக்கப்புறம் நீ சென்னையில இருக்க முடியாது. நாங்க சொல்றத கேட்டுட்டு எங்க கூட நீ திருவண்ணாமலைக்கு வந்துரு. அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு நிலாவோட அப்பா நிலாவ மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. திருவண்ணாமலைக்கு கூப்பிட மாட்டீங்க. என் விருப்பம் இல்லாம ஊருக்கு கூட்டிட்டு போ மாட்டீங்கன்னு சொல்லி தானே இங்க அழைச்சிட்டு வந்தீங்க. இங்க வந்து என்ன மிரட்டுறீங்க அப்படின்னு நிலா கேட்கறாங்க. நிலாவோட அப்பா செம்ம கோவமாவறாரு. நிலா நீ இவ்வளவு நாள் சென்னையில இருந்ததெல்லாம் போதும். உன்னை உன் போக்குல நாங்க விட்டதெல்லாம் போதும். நீ ஏன் டிவோர்ஸ் அப்ளை பண்ண? நீ எதுக்காக சோழனுக்கு டிவோர்ஸ் குடுத்தங்கிறது எல்லாத்தையும் எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் எங்ககிட்ட காரணம் சொல்லாம ஏமாத்திட்டு இங்க இருக்க முடியாது. எல்லாத்தையும் பேக் பண்ணி வை. நாளைக்கே நம்ம திருவண்ணாமலைக்கு போறோம் அப்படின்னு நிலாவோட அப்பா கராரா சொல்றாரு. நிலாவுக்கு அவங்க அப்பா இந்த மாரி சொன்னோனே செம்ம ஷாக்கிங் ஆவுதுங்க. எதுக்காகப்பா இப்படி மிரட்டுறீங்க? என்னாலலாம் திருவண்ணாமலை வர முடியாது. அப்படி என்ன உங்களுக்கு உண்மை தெரியும்? அப்படின்னு நிலா கேட்கறாங்க. நிலாவோட அம்மாவும் ஏங்க என்னதாங்க நடந்துச்சு? இங்கேருந்து கிளம்புறப்ப நல்லா தானங்க கிளம்புனீங்க. அந்த பையன் சேரன கொண்டாந்து விட்டுட்டு போறேன்ட்டு போனீங்க. அதுக்கப்புறம் என்னங்க நடந்துச்சு? எதனாலங்க திடீர்னு வந்து இப்படி சொல்றீங்க? அப்படின்னு நிலாவோட அம்மா கேட்கறாங்க. தேனு நம்ம வந்ததுலேருந்து நிலா கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தோமே. அந்த வீட்ல இருக்கவங்களையும், சோழனையும் புடிச்சிருக்கு. எதுக்காக நீ சோழன டிவோர்ஸ் பண்ணேன்னு. ஆனா நிலா அதுக்கு பதில் சொல்லாம நம்மகிட்ட மழுப்பிக்கிட்டே இருந்தால்ல. அதுக்கான பதில சேரன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு நிலாவோட அப்பா. நிலாவோட அப்பா அந்த மாதிரி சொன்னோனையும் நிலாவுக்கு செம பதட்டமாவுதுங்க. ஒருவேளை சேரன் அண்ணன் நம்ம நடந்த எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட உளறிட்டாங்களோ! அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சேரன் அண்ணன வீட்ல கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு, சேரன் அண்ணன்ட்ட எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டாரோன்னு நிலா பதட்டமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னதாங்க நடந்துச்சு? எதுக்காக தான் இவ டிவோர்ஸ் பண்ணாளா? அந்த பையன் அப்படி என்னதான் சொன்னாரு? அப்படின்னு நிலாவோட அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பொறுத்தேன்னு சொல்றேன். நாம எல்லாரும் நெனச்ச மாரி நிலாவும், சோழனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல. நிலாவுக்கு சோழன யாருன்னே தெரியாது. சோழன் நம்ம வீட்டுக்கு டிரைவரா தான் வந்திருக்கான். நம்ம அரேஞ்ச் பண்ண கல்யாணத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு சோழன் உதவி பண்ணியிருக்கான். நம்ம வீட்ல இருந்த டைம்ல சோழனுக்கு நிலா மேல லவ் வந்திருக்கு. நம்மகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த டைம்ல போலீஸ் ஸ்டேஷன் போன இவங்க 2 பேரும் ஓடி வரத பார்த்துட்டு இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அத சோழன் பயன்படுத்தி நிலாவ ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கான். நிலாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு தான் நிலா சோழன டிவோர்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு நிலாவோட அப்பா சொல்றாரு. இத கேட்ட உடனேயும் நிலாவும், நிலாவோட அம்மாவும் செம்ம ஷாக்கிங் ஆறாங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.